விஜயனை தயவு செஞ்சு சொல்றேன், எலெக்ஷன் முடியிற வரைக்கும் இந்த மாதிரி யார் எது கொடுத்தாலும் வாங்காதீங்க. நீங்க வாங்காம போயிட்டீங்க அப்படின்லாம் எவனும் நீங்க குறை சொல்ல போறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்க தான் போகுது. புரியுதா? இதெல்லாம் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் நாங்க எடுத்துப்போம் மெச்சூர்டா. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, வில்லிவாக்கத்துல மொட்டை மாடியில இருந்து ஒரு கிளாஸ் பாட்டில தூக்கி பொண்ணுங்க மேல அடிச்ச இந்த டிஎம்கே கொத்தடிமைங்க நாளைக்கு உங்களோட பிரச்சார கூட்டம், அதாவது நம்மளோட பிரச்சார கூட்டத்திலேயே டிவிக்கு துண்டை போட்டுட்டு வந்து எதை வேணாலும் உங்ககிட்ட கொடுக்கலாம், உங்களை சாக்கிறதுக்கு என்ன வேணாலும் முயற்சி எடுக்கலாம். நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்க. அதுக்கு ப்ரூஃப் இந்த பொன்ராஜ்னு ஒரு நாய் இருந்தால, இந்த ரீசெண்டா கூட பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா நம்மளோட டிவிக்கு பெண்கள் எல்லாம். அவன் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா, டிவிகே கூட்டத்துல டிவிகே காரணங்களே குண்டு வச்சு நிறைய பேரை சாவடிச்சுட்டு அந்த பள்ளியை தூக்கி டிஎம்கே மேல தூக்கி போட போறானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கான். இந்த மாதிரி கொடூர மிருகங்கள் இருக்கிற மத்தியில நீங்க இந்த மாதிரி யார் எது கொடுத்தாலும் வாங்காதீங்கன்னா ப்ளீஸ். ஏன்னா உங்களை நம்பி பல கோடி பேர் இருக்கும். இந்த தமிழ்நாட்டுக்கு புதிய வாழ்வு வந்துடாதான்னு ஏழை ஜனங்க ஏங்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ரொம்ப சேஃபா இருங்க, ரொம்ப சேஃபா இருங்க, ரொம்ப சேஃபா இருங்க. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களும் நம்மளோட உறவுகள், நம்மளை நம்பி வந்திருக்க ஒரு உறவுகள் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கிறனால தான் அவர் எதை பத்தியுமே யோசிக்காம குடிச்சாரு. இதுதான் இந்த கிரேட் லீடர்ஷிப் குவாலிட்டின்றது. புரியுதா?